ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் ஆசிரியர் சங்கங்களின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் சாலை மறியல் நடைபெற்றது. தூத்துக்குடியில் அம்பேத்கர் சிலை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திருநெல்வேலியில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்திலே எங்களுடைய போராட்டங்கள் என்பது தீவிரமாகும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தஞ்சாவூரில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி 600க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆற்றுப்பாலம் அருகே பேரணியாக சென்று முழக்கமிட்டனர். மதுரை, திருவாரூர், புதுக்கோட்டை, தென்காசி, வேலூர் உள்ளிட்ட இடங்களிலும் தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.